வேதம் சொல்லுகிறது நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நம்ம உறுதியா இருக்கணும். எதுக்காக அழைத்தாரோ? பரிசுத்தத்துக்காக அழைத்தான். பெயர் சொல்லி அழைத்தான். முன்குறிக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டோம். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தாயின் கருவுல இருக்கும் போது நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, தேவன் நம்மளை எங்கெல்லாம் இருந்தோமோ அங்கே இருந்து தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறான். யாரு மூலமோ நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அது பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல அம்மா மூலமா இருக்கலாம், அப்பா மூலமா இருக்கலாம். யாரு மூலமாவது தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறான். அந்த அழைத்த அழைப்புக்கு எதற்காக இருக்கணும்னா நம்ம பாத்திரமா இருக்கணும். அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாய் இருக்கும். தேவன் நம்மளை எதுக்காக அழைத்தான்? தேவன் எதுக்காக நம்மளை கொண்டு வந்தார்? தேவன் எதுக்கு நம்மளை எந்த இடத்துல கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்த அழைப்பு. அந்த பரிசுத்த அழைப்புல நம்ம சரியாக ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நிலைச்சு இருக்கணும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த அழைப்புல உண்மையா இருக்கணும். என் மனைவியை நான் திருமணம் பண்ணி வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 17-18 வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன், கணிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது வரைக்கும் அந்த அழைப்புல நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அதே போலதான் ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவ பிள்ளையும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரவனா இருக்கும். தேவன் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நம்ம பாத்திரவனா இருக்கணும். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம். அதனால சொல்ற, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து. அப்போ தேவன் எதற்காக அழைத்து கொண்டாரா? பரிசுத்த அழைப்புல வாழுவதற்காக உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா.